friends, welcome back to Pinjukarangal. இன்னைக்கு நம்ம டைப்பிங் டியூட்டோரியலோட பார்ட் 4 வீடியோல இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோலயுமே நம்ம ஓரளவு ஃபிங்கரிங் எந்தெந்த கீஸ் வந்து எந்தெந்த ஃபிங்கருக்குரியது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இனிமே நம்ம பண்ண போறது எல்லாமே ஸ்பீட் பிக்கப் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, பிசிலயும் லேப்டாப்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான டைப்பிங் ஆப் பத்தி தான் சொல்ல போறேன். சோ அந்த ஆப்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எத்தனை நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்ப நேரம் பேச வேணாம், வீடியோக்குள்ள போலாம். டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்னா டைப்பிங் மாஸ்டர் சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த டைப்பிங் மாஸ்டர் 10. இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனாக டைப்பிங் மாஸ்டர் 10 இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் க்ரோம் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டைப்பிங் மாஸ்டர் டவுன்லோடர் அப்படின்னு கொடுத்தாலே போதும். டவுன்லோட் டைப்பிங் மாஸ்டர்னு கொடுத்தாலே போதும். ஸோ வெயிட். ஓகே, டைப்பிங் மாஸ்டர் டவுன்லோட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே டைப்பிங் மாஸ்டர் 10 டவுன்லோட ஃப்ரீ டைப்பிங் டியூட்டர் ஃபார் விண்டோஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதுதான் டவுன்லோட் டைப்பிங் மாஸ்டர் 10. அதை நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டோரேஜ் தான், 6.2 MB தான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத. ரன் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா கடைசியில் ஃபினிஷ் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால நான் அதுக்கு போகலை. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐக்கான் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த டைப்பிங் மாஸ்டர். இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். எதனால் இதை ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஸோ ஓகே, இதுதான் நம்ம டைப்பிங் மாஸ்டருடைய ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஒரு நியூ யூசர் அப்படின்னா ஐ எம் எ நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ நான் இப்போ பிஞ்சுக்கரங்கல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, நான் வந்து ஒரு நியூ நேம் கொடுத்து உள்ளார போயிட்டேன். இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டடியிங், டைப்பிங் மீட்டர், கஸ்டம் ரிவ்யூ, டைப்பிங் டெஸ்ட், கேம்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. அபவுட்னா நம்மளுடைய டைப்பிங் மாஸ்டர் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 7 days வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. இந்த 7 daysல நீங்கள் எல்லா லெசன்ஸையுமே ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 days நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டடிங்கில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 2 hours வந்து டைமிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். 30 minutes 60 minutes எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, 2 hours வரைக்கும்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் 60 minutes கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் லான்ச் பண்ணுறேன் பாருங்கள். லான்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. லெசன்ஸ் வந்து 12 lessons வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு லெசன்லையும் ஸ்டார்ட் நவ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 12 lessons வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன மாதிரியான லெசன்ஸ்னு டாபிக் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஓரளவு எல்லா லெசன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளர வந்து சப்டாபிக்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபுல்லாக ஓரளவுக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கனாலே டைப்பிங் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா 7 சப்டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரிசல்ட்ஸ், கீ ட்ரில் கொடுத்துருக்குறாங்க. டிப்ஸ் நிறையா இருக்குது. வேர்ட் ட்ரில் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் தேர்ட் பார்ட்லலாம் வந்து உங்களுக்கு வேர்ட் ட்ரில் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டியூரேஷன் இருக்குது, அக்யூரசி கோல் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்றது இருக்குது, அப்ஜெக்டிவ்ஸ் அதில் என்னென்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் தேவை அப்படின்றது இருக்குது. இதில் பிகின் ட்ரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் அப்படின்றது தான் நீங்கள் தொடர்ந்து கீ பண்ண போகிறீங்க. எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் பொசிஷனில் நீங்கள் கீ எந்த பொசிஷன் அப்படின்றதையும் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ASDF இதில் தான் உங்கள் ஃபிங்கர் இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ அதில் உங்கள் ஃபிங்கர்ஸை வந்து நீங்கள் கீ பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இதில் Fலையும் Jலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வந்து டாட் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா நீங்கள்
கீபோர்டை பார்க்காமலே நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். அதுக்காக தான் இப்போ ஏஎஸ் ஸ்பேஸ் அந்த எம்டியாக இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஸ்பேஸ் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஏஎஸ் ஸ்பேஸ் ஏஎஸ் ஸ்பேஸ் ஏஎல்எல் ஸ்பேஸ் ஏஎல்எல் ஸ்பேஸ் ஏஎல்எல் ஸ்பேஸ். அடுத்து உங்களுக்கு கண்டினியூவாக அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏஎஸ்கே ஸ்பேஸ் ஏஎஸ்கே ஸ்பேஸ் எஸ்ஏடி ஸ்பேஸ் எஸ்ஏடி ஸ்பேஸ் எஸ்ஏடி ஸ்பேஸ். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக ஒரு நோட் பேடோ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டோ ஓப்பன் பண்ணி பண்ணதை இப்போ இந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து கீ பண்ணுறதுக்கு ப்ராக்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4 minutes 31 seconds வந்து நான் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கீ பண்ண ஆரம்பிச்சேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எஸ்ஏஎல்எஸ் சாரி நான் தப்பாக கீ பண்ணேன்னா அதுவே உங்களுக்கு காட்டிடும். ஸ்பேஸ் எஸ்ஏஎல்எஸ் ஸ்பேஸ் எஸ்ஏஎல்எஸ் ஸ்பேஸ். அவ்வளோதான். இதில் வர நீங்கள் கீஸை வந்து வேர்ட் ட்ரில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்கள் இந்த வந்து ட்ரில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முடிச்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்குரிய அந்த ரிசல்ட் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம் நம்ம டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிராஸ் ஸ்பீட் WPM அப்படின்னா வேர்ட் பெர் மினிட். பெர் மினிட்க்கு நம்ம எத்தனை வேர்ட் கீ பண்ண முடியுது அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. அக்யூரசி பார்த்தீங்கன்னா 96%. நான் வந்து அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து 96% இருக்குது. ஸோ நெட் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ குட் அப்படின்ற ஒரு இது வாங்கியிருக்கேன். எக்ஸலண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்களா அப்படின்றது இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் 12 lessons வரைக்கும் அந்த 7 daysல இந்த 12 lessons வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் டைப்பிங் மீட்டர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ் தான் உள்ளே இருக்கும். ட்ரைனிங் இருக்குது, அதில் அனலைசிஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்றத நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று சூஸ் ட்ரைனிங் டியூரேஷன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த டைமிங்கை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லிமிட்டே கிடையாது அப்படின்னா நோ டைம் லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 10 minutes 20 minutes 30 minutesனு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரிவ்யூலையும் அதே மாதிரி டிஃபிகல்ட் கீஸ் என்னென்ன, ஸ்டடி கீஸ் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கீஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அதில் எக்ஸசைஸ் டைப் கொடுத்துருக்குறாங்க. கீபோர்ட் ட்ரில் உங்களுக்கு தேவையா, இல்லை வேர்ட் ட்ரில் தேவையா, இல்லை கேம்ஸ் தேவையா, அந்த மாதிரி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ரிவ்யூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடும். தென் இதில் முக்கியமான ஒரு போர்ஷன் அப்படின்னு சொன்னால் நான் டைப்பிங் டெஸ்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பேராகிராஃப் டைப்பில் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் கீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, நம்பர் கீஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எங்கே ஒரு ஜாப்க்கு போனாலும், டேட்டா என்ட்ரிக்கு போனாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று அப்படின்னா இந்த டைப்பிங் டெஸ்ட்டை தான் சொல்லலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டியூரேஷன் வந்து இங்கே லாக் பண்ணியிருக்கிறாங்க ட்ரையல் வெர்ஷனில். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட் 2 minutes அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமிங் தான் நான் சொல்லுவேன். ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கீப் பண்ணணும். இப்போ ஏ வந்து கேப்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏவை நீங்கள் கீப் பண்ணணும். ஏஇஎஸ்ஓபி ஸ்பேஸ் WAS ஸ்பேஸ் ONE ஸ்பேஸ் OF ஸ்பேஸ் the GREAT ஸ்பேஸ் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி GREEK ஸ்பேஸ் WRITERS டாட். அடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் ஹைச் போட்டிருக்காங்க இல்லையா, HE ஸ்பேஸ் இஸ் BEST. இதில் நீங்கள் தப்பு பண்ணுறதையும் அதுவே உங்களுக்கு காட்டிடும். அந்த அக்யூரசி லெவல் வந்து குறைஞ்சிடும். அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இதில் வந்து பேக் ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேக் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அக்யூரசி லெவல் வந்து பெஸ்ட்டாக இருக்கணுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்கன்றதுக்காக. ஹாவ் அ மாரல். இப்போ நான் இங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு வந்து தப்புன்றதை காட்டிடும். பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆகாது. தென் அடுத்த வேர்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிடலாம். TEACH நீங்கள் அந்த வேர்டுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதாவது பேக் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. எதுக்கு பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம்னா டெலீட் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் வந்து எவ்வளோ நேரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 minute
18 செகண்ட்ஸ். தென் கிராஸ் ஸ்பீட் வந்து 21 வேர்ட் வந்து நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கீ பண்ணுறேன் அப்படின்றது. தென் அக்யூரசி 96%. தென் நெட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 20 வேர்ட்ஸ் வந்து பெர் மினிட்டுக்கு நான் வந்து கீ பண்ணுறேன். ஓகேவா? இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். இந்த 7 நாள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல்லையே கூட நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் மேக்ஸிமம் கீ பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் கேம்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு இது. எல்லாத்துக்குமே குழந்தைங்க கூட இதை வந்து ஈஸியாக கீ பண்ணி கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்க்கு மட்டும் இந்த பபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் வேர்ட்ரெஸ் கிளவுட்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸுக்குரியது. இப்போ பபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து பபிள்ஸ் வர வர நீங்கள் கீ பண்ணிகிட்டே வரணும். அந்த பபிள்ஸை வந்து பிளாஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். FTZIU உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பபிள் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ்க்குரிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் லெட்டர்ஸ்க்காக. அடுத்து வேர்டுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ MP நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இப்போ கீ பண்ணும்போது இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. CEWGXERFXFE உங்களுக்கு 6 சான்ஸ் கூட இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மிஸ்டில் வந்து 6 லெட்டர் வந்து வரைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிக்கலாம். 6க்கு மேலே போணுச்சுன்னா நீங்கள் வந்து அவுட். அவ்வளோதான். HJ நான் அவுட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். BASMC. ஓகே. இதே மாதிரி தான். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4th பிளேஸில் இருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டோம். இதே மாதிரி தான் வேர்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அனிமல்ஸ் வேணுமா, இதில் நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பென்குயின்னா நீங்கள் கீ பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்விசிபிள் ஆகிடும். ஸ்பேஸ் SQUUIRREL ஸ்பேஸ். பட் இந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபில் ஆகிடுச்சுன்னா வந்து அவுட். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் டாபிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுலேயும் நீங்கள் 6 க்ளவுட்ஸ் வரைக்கும் மிஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா SQUIRREL. நீங்கள் அடுத்தடுத்த க்ளவுடுக்கு வந்து ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த க்ளவுடுக்கு வந்து அது போயிடும். ELK. எந்த க்ளவுடில் லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் போனால் போதும். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஓகே. என்ட்ரு கொடுத்தாலும் போகும், ஸ்பேஸ் பார் போட்டாலும் போகும். ஓகேவா? நீங்கள் திரும்ப அந்த பழைய க்ளவுடுக்கு போகணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் ஸ்பேஸ் பார் தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது திரும்ப அங்கேயே வந்துடும். அவ்வளோதான். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் 6 க்ளவுட்ஸ் வரைக்கும் மிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து உங்களுடைய டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டைப்பிங் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, அக்யூரசி எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இந்த 6 டாப்பிக்கில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஆர்வமாகவும் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தா டைப்பிங் மாஸ்டர் சொல்லலாம். ரியலி ஒரு பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா நம்ம டைப்பிங் மாஸ்டர் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப்பிங்கை வந்து ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷன் நம்ம கிடையாது அப்படின்றத சொல்லியாச்சு. இந்த மாதிரி நீங்க நார்மலா உங்களுடைய ஒர்க்கிங் பர்பஸ்க்காக யாரெல்லாம் டைப்பிங் வந்து கத்துக்கணும், வீட்ல இருந்தே கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம டைப்பிங் டியூட்டோரியலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.